அன்புள்ள தமிழ் மக்களே, உங்களுக்காக ஒரு பாடல் பாடட்டுமா? இந்த பாடல் என்பது மனித வாழ்விற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் தான் டிஜேபி பாஸ்கர், மத நல்லிணக்க அறிஞர், லா பர்சன், சமூக சீர்திருத்தாளர், தெருவோர செய்தியாளர். இப்போது பாடுகிறேன், கேளுங்கள். இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் நீ பார்க்க மறந்துட்டான். தாயாரின் வேதனையில் பிறக்கிறான், தாயாரின் வேதனையில் பிறக்கிறான். மனுஷன் தன்னாலே துடிச்சு இறக்குறான். அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பறந்து பறந்து பணம் தேடி குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் விளையாடி. அப்படியே இறந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அன்புள்ள தமிழ் இதயங்களே, நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். நாம் மனிதனாக பிறந்ததன் மூலம் இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு நன்மையை பிறருக்கு செய்ய வேண்டும். இதுதான் மனிதனாக பிறந்ததற்கு அழகு. நாம் எதுவுமே செய்யாமல் பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்றிருந்தால் அது சிறப்பாக இருக்காது. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். பல திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார். அந்த குறளை அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், டாக்டர்களிடம் போனால் நோய் நல்லாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எப்போதும் நோயாளியாக இருப்பவர்கள் டாக்டர்களிடம் சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுதான். ஆனால் நோயே இல்லாதவர்கள் டாக்டர் பேச்சை இதற்காக நாம் கேட்க வேண்டும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே சர்க்கரை நோய் இல்லையா? 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, இன்னும் கேட்கப்போனால் சொல்லப்போனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சர்க்கரை வியாதி இருந்தது. அதற்கு எந்த மாத்திரை கொடுத்தார்கள்? எந்த இன்ஜெக்ஷன் போட்டார்கள்? எதுவும் இல்லை. நம் முன்னோர்கள் படிக்காதவர்கள், ஆனால் அவர்கள்தான் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக இருந்தார்கள், மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருந்தார்கள், மிகச்சிறந்த நீதிமான்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நவீன மருத்துவம் படித்து வரக்கூடிய டாக்டர்கள் 100க்கு 10 பேர் தான் திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். இதை எல்லோரும் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். எல்லா டாக்டர்களும் மிகச்சிறந்த டாக்டர்கள் இல்லை. கொரோனா காலத்திலே சில மருத்துவர்கள் இறந்து போனார்கள். உங்களுக்கு தெரியும். ஏன் இறந்து போனார்கள்? அவர்களுக்கு மெடிக்கல் அவேர்னஸ் கிடையாது. அதே போல் நான் பல மருத்துவர்களிடம் பழகியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் இன்றைக்கும் எனது நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். பலர் இறந்து போய்விட்டார்கள். அந்த இறப்புக்கு காரணம் என்னவென்றால், எந்த மருத்துவத்தை படித்தார்களோ அந்த மருத்துவத்திற்கு ஏற்ப அவர்கள் வாழவில்லை. அதனால் இறந்து போனார்கள். இங்கே ஈரோட்டிலே எனது வீட்டிற்கு அருகாமையிலே ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் MBBS MS
ஈரோடு ஜிஹெச்சிலே மிகச்சிறந்த மருத்துவ நிபுணராக இருந்தார். நான் அப்பொழுதெல்லாம் சைக்கிளில் பயணம் செய்வேன். இந்த ஈரோடு முழுவதும் சைக்கிளிலேயே பயணம் செய்வேன். நான் சைக்கிளில் வரும் பொழுது எனக்கு பின்னால் வந்த காரில் வருகின்ற இந்த மருத்துவர் என்னை மோதுவது போல வந்து நிறுத்துவார். நிறுத்தி என்னோடு பேசிக்கொண்டு இருப்பார் அன்பாக. என்னோடு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பேசிவிட்டு தான் அவர் வீட்டுக்கு போவார். அவர் அரசு மருத்துவமனையிலே மருத்துவ அதிகாரியாக பணிபுரிகின்ற பொழுது ஏழைகளை துன்புறுத்த மாட்டார். ஏழைகளிடம் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டார். சிறந்த முறையில் வைத்தியம் செய்வார். தன் சொந்தக்காரர்களுக்கு வைத்தியம் செய்வது போலத்தான் பிறருக்கு வைத்தியம் செய்வார். அதன் பிறகு அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு கிளினிக் நடத்தினார். அந்த கிளினிக்கிலும் மக்களுக்கு வைத்தியம் செய்வார். யாரிடமும் பணம் இவ்வளவு கொடுங்கள் என்று அவர் பேசுவதே இல்லை. பணம் கொடுங்கள் என்று கேட்பதே இல்லை. கொடுத்தால் வாங்கிக் கொள்வார், இல்லை என்றால் மருத்துவம் செய்வார். அவர் என்னை விட 15 வயது இளையவர். அவர் இறந்து போய்விட்டார். இறக்கும்போது சந்தோஷமாக இறக்கவில்லை. மன வருத்தப்பட்டு துடிதுடித்து தான் இறந்து போனார். வரக்கூடாத நோய் அவருக்கு வந்து அதனால் இறந்து போனார். அந்த இறப்பை கண்டு நானும் மனம் வருந்தினேன். எல்லாம் தெரிந்த அந்த மருத்துவர் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதைப்போல பல மருத்துவர்கள், நன்றாக மருத்துவம் படித்தவர்கள், சில நோய்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்து விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு மெடிக்கல் அவேர்னஸ் கிடையாது. இதுதான் உண்மை. இன்றைக்கு நிறைய பேர் மருத்துவம் படித்து வருகிறார்கள். அவர்கள் மருத்துவ நீதியை, மருத்துவ சட்டங்களை சரியாக படிப்பதில்லை. அதனால் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். சரி, அது கிடக்கட்டும். நான் மக்களுக்காக சேவை செய்து வருகிறேன். 1960ஆம் ஆண்டிலிருந்து சாதி ஒழிப்புக்காகவும் சமாதானத்திற்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் பாடுபட்டு வருகிறேன். இந்த உலகத்திலே மகாத்மா காந்தியை தவிர மீதி அத்தனை தலைவர்களோடும் நான் நெருங்கி பழகி வந்திருக்கிறேன். காமராஜர் தான் நான் பார்த்த தலைவர்களிலேயே மிகச்சிறந்தவர் என்று சொல்ல முடியும். காமராஜரோடு பல ஆண்டுகள் நான் பயணித்திருக்கிறேன். பெரியாரோடும் பயணித்திருக்கிறேன். நான் பெரியாரை ஒன்று குறை சொல்ல மாட்டேன். காமராஜரிடம் நான் எந்த குறைகளையும் நான் இதுவரை பார்த்தது இல்லை. ஆனால் இவர்களை போன்ற தலைவர்கள் இப்போது யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. டெடிகேஷன் என்று சொன்னால் காமராஜர் ஒருவரைத்தான் குறிக்கும். அவர்தான் இந்த மக்களுக்கு கல்வியை கொடுத்தார், பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார், அணைக்கட்டுகளை உருவாக்கினார். தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு தமிழர்களெல்லாம் தமிழர்களாக தெரியவில்லை. நீங்கள் எப்படி வேண்டும் வரவழைத்து கொண்டு போங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவர் மட்டுமே தமிழனாக வாழ்ந்தார், தமிழனாக மடிந்தார். இது நான் நேரில் பார்த்தது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குற்றவாளியை தேடி காவல்துறையினர் செல்வார்கள். பல பேரை மோசடி செய்தவர்கள் வழக்கறிஞர்களை தேடி போவார்கள். பல குற்றங்களை செய்தவர்கள் குற்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சில வழக்கறிஞர்களை பிடித்து வந்து அந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு 1 கோடி ரூபாய் கூட கொடுத்து வழக்கு நடத்துவார்கள்.
வழக்கு நடத்தி அந்த குற்றங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். இது நாட்டிலே நடக்கக்கூடியது தான். இது ஒன்றும் பொய்யில்லை. ஆனால் எல்லோரும் உத்தமர்களா? இந்த நாட்டிலே பிறந்த அத்தனை பேரும் உத்தமர்களா? எல்லோரும் ஏதேனும் ஒரு குற்றம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியில் தெரிவதில்லை. அது கிடக்கட்டும். நாம் இந்த நாட்டிலே அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நியாயமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடாது. சிறு குழந்தைகளை நம் ஆசைக்கு இணங்குமாறு நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அது போக்சோ குற்றமாகும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். கொள்ளையை விட மிகவும் கொடூரமான குற்றம் கொலை குற்றம். அந்த குற்றத்தை யாரும் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் நாம் இருந்தால் மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படும். என்றுமே பொதுமக்கள் தான் உஷாராக இருந்து நல்லதை செய்ய வேண்டும். சட்டம் போட்டு எல்லாவற்றையும் தடுக்க ஆசைப்படலாம். ஆனால் சட்டத்தால் எதையும் செய்துவிட முடியாது. முடியும். அதற்கு சரியான தலைவர்கள் இந்தியாவில் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த நாட்டிலே யார் குற்றம் செய்யாதவர்கள், யார் உத்தமர்கள்? யாரும் சொல்ல முடியாது. இவர்தான் உத்தமர் என்று யாரையும் நாம் குறிப்பிட முடியாது. இப்போதுள்ள காலகட்டங்களில் எல்லோரும் ஏதேனும் ஒரு தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பரவாயில்லை. தவறு செய்தவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் குற்றங்களிலிருந்து விடுபட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கொள்கை. ஜாதியை நாம் நினைத்து பார்க்கக்கூடாது. மதத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடாது. அதனால் நாம் பெருமை சேர்க்கக்கூடாது. எல்லா சாதியினரையும் நமது சொந்த சாதியை போல் நினைக்க வேண்டும். எல்லா மதத்தினரையும் நம்முடைய சொந்த மதம் போல நடத்த வேண்டும். அப்புறம் அது மட்டுமல்ல, நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தமிழ்நாட்டிலே ஏராளமான துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கின்றன. ஆனாலும் எனக்கு தெரிந்த வரையில் காவல்துறையினர் மிகவும் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் மக்களுக்காக மனதார பாடுபடுகிறார்கள். குற்றவாளிகளை தேடி பிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காவலர்களுக்கு போதுமான சம்பளம் இல்லாமல் இருப்பது எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. காவல்துறையினருக்கு அதிகமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். நீதித்துறையினருக்கு அதிகமான சம்பளம் வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் நாட்டிலே ஜனநாயகம் சிறந்த முறையில் பாதுகாக்கப்படும். ஜனநாயகத்தை காப்பது காவல்துறை, நீதித்துறை. இதுதான். வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. போராட்டம் நடத்தலாம், ஆனால் வன்முறை இல்லாத போராட்டத்தை நடத்த வேண்டும். பொது சொத்துக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடாது. பெண்களை நாம் ரசிக்கலாம். ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்று சொல்லலாம். ஆனால் அவளை நம் ஆசைக்கு இணங்க அழைக்கக்கூடாது. அவளை வற்புறுத்தக்கூடாது. பெண்களை அழகாக இருக்கிறாள் என்று ஒரு பெண் அழகாக இருக்கிறாள் என்றால் தூரத்திலிருந்து ரசிக்கலாம். அது இயற்கை. ஆனால் அருகாமையில் போய் அவள் கையை பிடிப்பதும் அவளை முத்தம் கொடுக்க நினைப்பதும் சட்டப்படியான குற்றம். இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களை கட்டிப்பிடிக்க நினைப்பது மிகப்பெரிய குற்றம். பெண்களுக்கு உதவி செய்வதாக கூறிக்கொண்டு சில பேர் பெண்களுக்கு பொன்னாடை பொருத்துகிறார்கள்.
பொன்னாடை போர்த்தலாம் தவறு இல்லை. ஆனால் பொன்னாடை போர்த்துவது போல போர்த்தி அவளை, அந்த பெண்ணை அப்படியே அணைத்து பிடித்து கொள்கிறார்கள் பொது இடங்களில். இதுவும் ஒரு போக்சோ குற்றம்தான். ஆனால் இந்த குற்றத்தை யார் உணர வேண்டும்? அந்த பெண் உணர வேண்டும். எனக்கு பொன்னாடையை நீங்கள் போர்த்த வேண்டாம், என் கையில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லலாம். அவளும் எதற்காகவோ அதை ஒத்துக்கொள்கிறாள். இதை காரணமாக வைத்து தொட்டு பார்ப்பதிலே சிலர் சுகத்தை காண்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். பெண்களை உண்மையிலேயே மதிப்பவர்களாக இருந்தால் அந்த பெண்ணை தொடாமல், கைகுலுக்காமல், கட்டிப்பிடிக்காமல், முத்தம் கொடுக்காமல் அவளுக்கு வேண்டியது செய்ய வேண்டும். இது நம்ம நாடு ஒன்றும் அமெரிக்க நாடு இல்லை, யாரை வேண்டுமானாலும் யாரும் கட்டிப்பிடிப்பதற்கு. நான் சில பதவியேற்பு விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போது பல பேர் இருக்கும் மேடையிலே பெண்களை சில பிரமுகர்கள் கட்டிப்பிடிக்கிறார்கள். இதை நான் பார்த்திருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? நான் தடுக்க முடியாது. இப்படியெல்லாம் இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அப்புறம் சில பேர் சொல்கிறார்கள், இது ஆணவ கொலை என்று சொல்கிறார்கள். கொலை என்றாலே கொலைதான். அதிலே ஆணவ கொலை என்ன, ஆர்வ கொலை என்ன? கொலை செய்தால் கொலைகாரனுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். கிடைக்கிறதா? இல்லை. இன்னொன்று நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கால் டாக்ஸி ஓடுகின்றன. இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மது குடித்து விட்டு தான் வாகனங்களை ஓட்டுகிறார்கள். இதை நான் 5 ஆண்டுகளாக நேரில் நான் பார்த்திருக்கிறேன். இதை என்ன செய்வது? கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மது குடித்து விட்டு ஓட்டுவதனால் விபத்துகள் ஏற்படுகின்றன. ஆனால் எல்லாம் மூடி மறைக்கப்படுகின்றன. இந்த நிலை மாற வேண்டும். ஓட்டுநர்கள் மது குடிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இப்போது தெருநாய்கள் தமிழகம் எங்கும் அளவுக்கு மீறி வளர்ந்து விட்டன. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? ரேஷன் அரிசி. இந்த ரேஷன் அரிசி இலவசமாக கிடைப்பதனால் வீட்டிற்கு 4 நாய்கள் வளர்க்கிறார்கள், 5 நாய்களை வளர்க்கிறார்கள். அந்த ரேஷன் அரிசியை சமைத்து போட்டு நாயை உருவாக்குகிறார்கள். இந்த நாய்கள் எப்போதுமே எலும்பு தின்ன ஆசைப்படும். எலும்பு, கருவாடு, கறி போன்றவை சாப்பிட ஆசைப்படும். அது கிடைக்காத போது மனிதர்களை கடித்து விடுகிறது. அப்புறம் பொது இடத்திலே உணவு வழங்குகிறார்கள். பொது இடத்திலே நாய்களுக்கு உணவு வழங்குவதன் மூலம் எல்லோரும் அதுபோல் பொது இடத்தில் உணவு வழங்குவார்கள் என்று நாய் எதிர்பார்க்கிறது. அதற்கு பொது இடத்திலே ஒரு உணவும் கிடைக்காவிட்டால் அப்பாவி மக்களை தேடி கடிக்குது. மாநகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை பிடிக்கவோ அதற்கு தடுப்பூசி போடவோ முன்வரவில்லை. ஏராளமான நாய்கள் கணக்கெடுத்து பார்ப்போமேயானால் ஒரு வீட்டிற்கு 2 தெருநாய்கள் வீதம் தமிழகத்திலே தெருநாய்களின் பெருக்கம் அதிகமாகிவிட்டது. இதை அரசு தடுக்க வேண்டும். இதற்காக நான் ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்துவேன்.